Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா வீரோ அண்ட் படா தோஸ்த் i5 ரெண்டு வண்டியும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். மகேந்திரா வீரோவை பொறுத்தவரை இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டியில் நிறைய இது இருக்குது. V2, V4, V6ன்னு சொல்லி 3 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல மெட்டாலிக் கலர் வீரோ பேட்ஜிங் எல்லாமே சைடில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. வடா தோஸ்துக்கு சரியான ஒரு போட்டியாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியே டிசைன் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டியில் உள்ள கிரவுண்ட் கிளியரன்ஸும் பக்காவாக இருக்குது. டயர் சைஸ் எல்லாமே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. எல்டி டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிக பாரம் ஏற்ற மாதிரி உள்ள டயர் தான் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா அவுட்டர் லுக்கு, இன்டீரியர் லுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த வண்டியை கார் டைப்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக கமர்ஷியல் வண்டி ரஃப் ஃபினிஷ் தான் இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு சொகுசான காரில் என்ன ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குமோ அதுவும் ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல டச் ஸ்க்ரீன், இன்ஃபோடெயின்மெண்ட் இது, அப்புறம் பார்த்தோன்னா ரிவர்ஸ் கேமரா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கியர் மவுண்டட் லிவர் டேஷ்போர்ட்லேயே வந்துடுது. ஸோ சீட்டிங் 3 பேர் இருக்க மாதிரி, டிரைவர் ப்ளஸ் 2 இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏசி ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா ஃபோல்டிங் சீட்டு, படுத்துக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்து கிளஸ்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே டிஜிட்டலில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா ரியர் வியூ பார்க்க மாதிரி ஒரு ஸ்லைடிங் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நல்ல ஸ்பேஷியஸான காற்றோட்டமான இடவசதியோட கூடிய அமைப்பில் தான் இந்த வண்டியை முற்றிலுமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் பார்த்துக்கிட்டோன்னா சைடு இண்டிகேட்டர் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா ஏர் செக்ஷன் பைப் எல்லாமே ஸ்டைலிஷாக ஒரு லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்புக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. சில வேரியன்ட்ஸில் ஃபாக் லேம்போடவே இருக்குது. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டி ஒரு பவர்ஃபுல் என்ஜினோட வந்திருக்கு. 3 சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. டார்க் நல்லா இருக்குது, பவர் நல்லா இருக்குது. மைலேஜ் 18.5, 19.5ன்னு சொல்லுவாங்க சிஎன்ஜியில். இப்போ படா தோஸ்தை பொறுத்தவரையில் படா தோஸ்ட்லேயும் அதே மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. படா தோஸ்த் i5 பொறுத்தவரையில் நல்ல டச் ஸ்க்ரீன் இன்ஃபோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது டாப் மாடலில் வருது. ஃபோல்டிங் சீட்டு படுத்துக்கிற மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா சொகுசான பயணம் இருக்குது. நல்ல லோடு ஏற்ற மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது. ஃபேமிலி ட்ரிப்பு போகிற மாதிரியுமே ஒரு அமைப்பில் 3 பேர் இருக்க மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏசி இதெல்லாம் போட்டிருக்கனால நல்ல ட்ரிப்ஸு ஈஸியாகவே அமையும். மற்றபடி பார்த்தோன்னா என்ஜினை பொறுத்தவரையில் வீரோவில் MDI 3 சிலிண்டர் என்ஜின், இதில் 1.5 டர்போ சார்ஜர் இன்டர்கூல்டு என்ஜின் வந்துடுது. பவர்னு பார்த்தோம்னா 2 வண்டியிலுமே 80 ஹார்ஸ் பவர் தான் இருக்குது. ஸோ பெரிய விசேஷம் இல்லை, வித்தியாசங்கள் இல்லை. 210 டார்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் 190 டார்க் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை வீரோ 1493, 1478 படா தோஸ்து. மற்றபடி டிரான்ஸ்மிஷன் 2 வண்டிக்குமே 5 ஸ்பீடு, i5 ஃபார்வர்ட் அண்ட் ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்க்ரமஸ் டைப்பு கியர் பாக்ஸோடு தான் வந்திருக்கு. மற்றபடி ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரையில் வீரோவில் டீசல் 50 லிட்டர், டெஃப் டேங்க் இதில் டெஃப் இருக்குது 10 லிட்டர். i5 பொறுத்தவரை 50 லிட்டரில் கொடுத்தோம். பாடி சைஸு 10 அடி 5.4 அடி அகலத்தில் கொடுத்துருக்காங்க. மற்ற 9.8, 5.4 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸு கேபின் ஃபிக்ஸட் டக்கு, ஸ்டாண்டர்ட் டக்கு, கேபின் சேசிஸ் இந்த மாதிரி அமைப்பிலும் 2 வண்டியிலையுமே அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. க்ரோஸ் வெயிட்டு பார்த்தோன்னா வீரோக்கு 3080, இந்த படா தோஸ்து 3800, 1550 kg, இது 2125 kg ஏற்ற மாதிரி பேலோடு இருக்குது. சர்வீஸ் பிரேக்ஸ் இது மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் பிரேக் இருக்குது, சீட் பெல்ட்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா ரிவர்ஸ் கேமரா இது எல்லாமே வீரோவில் வந்துடும். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் வந்துடுது. i5 பொறுத்தவரை ஓவர்ஸ்லங் பேரபோலிக். இந்த ரியர் சஸ்பென்ஷன் ஓவர்ஸ்லங் செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் வந்துடுது 2 வண்டிக்குமே. ஸோ பக்காவான டிசைனாக தான் பண்ணியிருக்காங்க. டயர்ஸை பொறுத்தவரை 195 R15 LT கொடுத்துருக்காங்க. 7 R15 12 ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ்ன்னு பார்த்தோன்னா 2700 mm வீரோக்கும் 2590 mm i5க்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா ஸ்டியரிங் 2 வண்டிக்குமே பவர் ஸ்டியரிங் வந்துடுது. டில்டபிள் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க மாடர்ன் ஸ்டைலில். டிரைவர் சீட்டிங் வீரோவை பொறுத்தவரை ஸ்லைடிங் அண்டு ரைட் லிங்க் முன்னுக்கு தள்ள மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க. இது 4-way அட்ஜஸ்டபிளாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 7.99 லட்சத்தில் வீரோ ஸ்டார்ட் ஆகுது. இந்த i5 8.15 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.